பாலியல் வழக்கில் கைதான சிவராமன் அவரது தந்தை மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். 2 மரணங்களுமே சந்தேகத்திற்கிடமாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த சம்பவம் குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிவராமன் என்பவன் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சிவராமனும் அவனுடைய தந்தையும் மரணம் அடைந்து இருக்கக்கூடிய நிலையில இந்த 2 மரணங்களும் சந்தேகத்திற்கிடமானவை என குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன், அதே போல இவன் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்னதாகவே எலிமருந்து சாப்பிட்டு இன்று காலை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது என்றும், அவரது தந்தை அசோக் குமார் என்பவரும் நேற்று இரவு சாலை விபத்தில் மரணமடைந்து இருப்பதாகவும் தெரிய வருகிறது என குறிப்பிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இந்த 2 மரணங்களுமே சந்தேகத்திற்கிடமானவையாக இருக்கின்றன என்றும், சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற கேள்வி எழுகிறது என்றும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் உண்மையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக தந்தை மகன் இருவரின் மரணங்களும் நிகழ்ந்துள்ளனவா என்ற பலத்த சந்தேகம் எழுகிறது என்றும் அந்த பதிவுல அந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். மேலும் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்முறை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக முழுமையான அந்த விசாரணை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான பதிலை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.